வணக்கம் சார். நீங்கள் வெளிப்படையே வந்து பாஜக எதிர்ப்பாளர், ஒரு பத்திரிகையாளர் இருந்தாலும் பாஜக எதிர்ப்பாளர். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே பாஜகவுக்கு எதிரான ஒரு வலிமையான அரணா திமுக தான் நிற்குது. அப்படி இருக்கும்போது இந்த திமுகவை வந்து நீங்கள் பல இடங்கள் ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ரொம்ப அடித்து விமர்சனம் பண்ணுறீங்க. இந்த அளவுக்கு ஒரு விமர்சனம், ஏன்னா இதுதான் வந்து மதவாத சக்தியில் இருந்து காக்கக்கூடிய ஒரு கடைசி வாழை இருக்குது. அப்படி இருக்கும்போது இதை ஏன் திரும்ப திரும்ப இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் என்ன கேட்குறீங்க? உங்களை கேட்குறேன். இது ஒரு விஷயம் நல்லா நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. திமுக மதவாதத்துக்கு எதிரான கட்சிக்கு லாஸ்ட் வால் எல்லாம் கரெக்டு. ஆனால் இன்றைக்கி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்க அட்டுழியத்தால் இவங்க தான் பிஜேபியை கொண்டு வந்து உள்ளே உட்கார வைக்க போகிறாங்க. இவங்க ஓகே சீலரில் தான் நான் இவங்களை திட்ட போகிறது கிடையாது. நான் பேசுகிறதுல ஃபேக்சுவலாக ஏதாவது தப்புன்னா நீங்கள் என்ன கேளுங்க. இவங்க ஓகியர்களாக இருந்தாங்கன்னா நான் இவங்களை எதிர்த்தேன்னா நீங்கள் தான் சொன்னீங்கல்ல, இவர்கள் தான் வந்து கடைசி வால் நம்மளை காப்பாற்ற போகிறாங்க, கடைசி சுவர் தடுப்பு சுவர்னு சொன்னீங்க. இப்போ ஏன் எதிர்க்கிறீங்க? நீங்கள் கேட்குறதுல எப்போ நியாயம் இருக்குன்னா, இவர்கள் செய்யாத தவறுகளை இவர்கள் செய்கிறார்கள் என்று நான் சொன்னால் நீங்கள் அதை கேட்கலாம். நீங்கள் இப்போ நடந்து கொள்கிற முறைகால தான் நீங்கள் தான் பிஜேபியை கொண்டு வந்து உட்கார வைக்க போகிறீங்க. அதனால தான் நான் உங்களை இப்போ விமர்சனம் பண்ணுறேன்றேன். நீ ஓகேனா தான் நான் ஏன் விமர்சனம் பண்ண போகிறேன்? பாஜக கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கான எந்த பேட்டர்னில் என்னங்க நடக்குதுங்க? நீங்கள் என்ன புதுசாக கேட்குறீங்க? வாரிசு அரசியலை கொண்டு வந்து எதுக்கு இப்போ புகுத்துறீங்க? இந்தியா ஃபுல்லாக வாரிசு அரசியல். அப்போ பேசாதீங்க. எல்லாரும் பண்ணுறான். திராவிட மாடல் பண்ணலாமா? நீங்கள் தான் உத்தமர்களாச்சே. 5 வருஷம் நீங்கள் ஆண்டுட்டு மக்கள்கிட்ட போகும்போது மிக கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, மறந்துடாதீங்க. நீ தான் கடைசி வாழை, நீ தான் ரட்சகன்னு சொல்லிட்டு ஏன் எதிர்க்கிறேன்? நீ ஓகேனா இல்லை, அதனால எதிர்க்கிறோம். இப்பயும் அவனை விட நீ பெட்ரு, எனக்கு மாற்று கருத்து இல்லை. எனக்கு என்ன டவுட்னா, வாரிசு அரசியலுக்குலாம் மக்கள் வந்து தங்க வாரிசு அரசியல் மட்டும் இல்லைங்க, ஊழலும் ஒரு காரணம். ஊழல் பெரிய அளவில் கரப்ஷன் நடந்துகிட்டு இருக்குது, மைண்ட் பாகலிங் கரப்ஷன் நடக்குது, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, சாதி என்ன திராவிட மாடல், சாதி 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 பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுது. 1 2 பைக்கு ஓட்டினான்னு கையை வெட்டுறான். அந்த இடத்துல போய் சமதர்மம் பைக் பேரணி நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்றான். மீறி நடத்துறானா அவன் மேலே கேஸை போடுறான். இது கவர்மெண்ட்டாங்க? இது எல்லா பாவத்தையும் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் வட இந்தியாவில் பண்ணுறது எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு நான் தான் பிஜேபிக்கு எதிராக நிற்கிறேன்னா, நீ நிற்கணும்னு தான் என் விருப்பம். நீ அப்படி தான் நின்ன. ஆனால் இன்றைக்கி நீ மாறிக்கிட்டு இருக்க. உங்கள் கவர்மெண்ட்டை காப்பாற்றுறதுக்கு பிஜேபின்றத அந்த கேடயத்தை காமிச்சு இன்றைக்கி அது பூச்சாண்டியாகவே நீ மாற்றிட்ட. இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு ஒன்றா ஆதரிக்கணும்னா, நான் இப்பயும் சொல்கிறேன், பிஜேபியோட திமுக பெட்ரு, மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. ஆனால் நீங்கள் பண்ணுற காரணத்தால் அவன் உள்ளே வர போகிறான்றான். அதுதான் என் ஆர்குமெண்ட்டு. அவன் வரணும்னு நான் என்றைக்கும் சொல்லலை. நான் என்ன உங்களுக்கு சொம்படிக்கணும் எதிர்பார்க்குறீங்களா? இது ரெண்டுத்துக்கும் மத்தியில் இருக்க வித்தியாசம் உங்களுக்கு புரியலையா? நான் நீங்கள் சொம்படிக்கணும் எதிர்பார்க்கல. நான் வந்து ஒரு மதவாத சக்தியிலிருந்து காக்கக்கூடிய ஒரு கடைசியாரனா இருக்குது. இது ஏன் இந்த அளவுக்கு நீங்கள் அடிக்கிறீங்க? சப்போஸ் இது இல்லை, இவன் தப்பு பண்ணுறான் எதிர்க்கிறாங்க. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? இவன் தப்பு, இவன் நான் ஃபேக்சுவலாக ஏதாவது தப்பு பண்ணணுன்னு நீங்கள் கேள்வி கேளுங்க. நான் இப்போ வைக்கிற ஒவ்வொரு குற்றச்சாட்டும் ஃபேக்சுவலி ராங்கா ரைட்டா, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். ஸோ இன்கேஸ் இப்போ திமுக இல்லை சார், தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி ஆட்சி இல்லை, நெக்ஸ்ட் இதை விட மோசமாக போகும். அதுக்காக இவன் பண்ணுறதை நான் தப்புன்னு சரி சொல்ல முடியுமா? இவன் ஒழுங்கா இல்லையா? ஏங்க இத்தனையும் பரவாயில்லைங்க, கையை வெட்டினா பரவாயில்ல, அதுக்கு சமதர்மம் பண்ண முடியாதுங்க, கரெக்டு தாங்க. வேங்க வேலை மலத்தை போடுவாங்க, அது ஏதோ விட்டுருங்க, அது பாவங்க. அதை விட்டு வீரமணி பேசுகிறாருல, அது ஏற்றுக்கணுன்றாருல. எதுக்கு பிஜேபி இவர் தான் எதிர்ப்பார்? ஏன்டா அவன் பண்ணுறதெல்லாம் நீ பண்ணுறதால தாண்டா அவன் வரப்போகிறான்றோம். நீங்கள் என்ன அமைதியாக இருக்க சொல்கிறீங்களா? நான் உங்களை அமைதியாக இருக்க சொல்லல. வேறு இந்த மாதிரி சாதி ரீதியான ஒரு சீரியஸான பிரச்சனை இருக்கும் பொழுது அது குறித்து பேசும்பொழுது என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் 2000 ஆண்டு பழமையான ஒரு பிரச்சனை, அதெல்லாம் வந்து இந்த கதையை வேணாம். இந்த மாதிரிலாம் பேசி தான் வட இந்தியாவில் காங்கிரஸ் இதே அட்டுழியத்தை பண்ணி குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், ஊழல் எல்லாம் பண்ணி தான் பிஜேபி வந்தது. நீங்கள் பண்ணுற அட்டுழியத்தால் தான் பிஜேபி வரும்ன்றதான் யாருக்கு? வட இந்திய சினாரியும் தமிழ்நாட்டில் அப்படியே பொருத்தி பார்க்கலாமா? கண்டிப்பாக வட இந்தியா சார் எல்லாத்துலேயும் எதிர்க்க கூடாதுன்றீங்க, அதுதானே? நான் எதிர்க்க கூடாதுன்னு சொல்லலை. இதுதான் கடைசி அரணா இருக்குது, மதவாத சக்தியிலும் காக்கக்கூடிய அரணா இருக்குது. மதவாதத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளராக இருந்துக்கிட்டு நாங்கள் இன்னைக்கு இந்த விஷயத்தை நீங்கள் அக்யூஸ் பண்ணி, நான் இப்பயும் சொல்கிறேங்க, மதவாதத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளராக இருந்துக்கிட்டு நீ பிஜேபி ஓட்டு போட நான் சொன்னேன்னா? மதவாதத்தை எதிர்க்கக்கூடிய பத்திரிகையாளராக இருந்துட்டு திமுக செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறதுன்றது பிஜேபிக்கு ஆதரவான நிலைப்பாடு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நான் அதையும் மீறி அமைதியாக இருந்தேன்னா நான் அயோக்கியன். நான் ஏன் திமுகவை ஆதரிக்கிறேன், நான் ஏன் பிஜேபி எதிர்க்கிறேன்றதை தெளிவுபடுத்திட்டு, தப்பை இவன் பண்ணாலும் தப்புன்றோம். சின்ன தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, மிகப்பெரிய அளவில் ஆழமான தவறுகள் நடக்குது. எங்கேயோ ஒரு பொறி திங்கிறான், லஞ்சம் வாங்குறான்னா மன்னிச்சிடலாங்க. திருப்பரங்குன்றத்தில் யார் பண்ண பிரச்சனை? 300 வருஷமாக அங்கே இருக்க இஸ்லாமியர்கள் மேலே போயிட்டுருக்காங்க. அங்கே இருக்க ஒரு இந்து சமய நிலையத்துறை அதிகாரி பண்ணுற பிரச்சனை. நீ போய் ஆடு எடுத்துகிட்டு போய் வெட்டக்கூடாதுன்றான். பிரச்சனை ஆரம்பித்தது இவங்க. தலித்துகளுக்கு எதிரான கொடுமை நாளும் பொழுதும் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிறது யாரால? திமுக ஆட்சியில் நடக்குது. அது 1000 ஆண்டு கால பிரச்சனை, அமைதியாக இருக்க சொல்கிறீங்களா? அதுக்கு அவனே இருந்துட்டு போலாமே, நீ எதுக்கு இருக்க? சார் இப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய விஷயம் பேச வேண்டியதாக இருக்குது. என்னன்னா, அரசு வேற, நிர்வாகம் வேற. நிர்வாகம் வந்து இன்னும் சாதி கட்டமைப்பில் வலுவாக பிணைக்கப்பட்டு தான் இருக்குது. திமுகவை நியாயப்படுத்தி பேசுகிறீங்க.
இங்கே நடக்கக்கூடிய சாதிய கொடுமைகளை நீங்கள் நியாயப்படுத்தி பேசுகிறீங்க. 1-2னா மன்னிச்சிடலாம். கட்டமைப்பு ரீதியாக அங்கே தலித் மக்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய கொடுமையை இது 2000 ஆண்டு பிரச்சனை நீங்கள் எப்படி அனுமதிக்கிறீங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. இது வந்து ஒரு கவர்மெண்ட்டில் மாறிடாதுன்னு. அப்போ இதுக்கு திராவிட மாடல்னு பெரியா பேசுகிற? இப்படி தான் அங்கே வளர்ந்தது. அங்கே இருக்கக்கூடிய தலித்ஸ் ஏங்க பிஜேபி பக்கம் போனான்? இன்றைக்கி நாடு முழுவதும் தலித்ஸ் பிஜேபி பக்கம் போயிருக்கான். அது தெரியுமா உங்களுக்கு? இல்லாட்டி எப்படி இவ்வளோ நாள் தொடர்ந்து ஜெயிக்கிறான்? இதே ஆர்குமெண்ட்டை தான் காங்கிரஸ் வச்சுக்கிறது. சார், தலித் மக்கள் வந்து எதனால் பாஜக மீது அந்த அளவுக்கு ஏன்னா காங்கிரஸ் பண்ண ரெட்டை வேஷம். காங்கிரஸ் என்னெல்லாம் தப்பு பண்ணுச்சோ வட இந்தியாவில் அது இன்றைக்கி திமுக பண்ணிகிட்டு இருக்கு. திமுக செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறது மூலமாக இங்கே பிஜேபி வந்துருமானா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நான் சுட்டி காட்டுற அளவுக்கு நீ ஏன்டா நடந்துக்கிட்டேன்? நான் இப்பயும் என்ன சொல்கிறேன், நீ லாஸ்ட் வால்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். முதலையாவா எதிர்த்தோம், 2 வருஷம் அமைதியாக இருந்தோம். நீ அதை காரணமாக வச்சு எவ்வளோ அட்டுழியத்தை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. சாதி சங்கத்தில் பேர் எதுக்கு? அது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கொண்டு வரோம். ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ் ஆக்ட் சங்கங்கள் சட்டப்படி சாதி சங்கங்களை நம்ம அனுமதிக்கணுமான்னு கோர்ட்டு கேட்குது. அது இந்த கவுண்டர் ஃபைல் பண்ணாமல் இருக்கான் இந்த கவர்மெண்ட். இந்த கேள்வி கேட்கறது கோர்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் தகுதி இருக்குன்னு பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா கோர்ட்லேயே வந்து சாதி ரீதியான விஷயங்கள் பின்பற்ற பண்ண மாட்டாங்குது, எல்லாருக்குமான ரெசர்வேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரி பரந்தாமனும் சந்திரவும் அவங்க உள்ள இருக்க பிரச்சனை அவங்க பேசுறாங்க. ஜட்ஜஸோட ரெப்ரசன்டேஷனில் ஜாதிய ரீதியிலான பங்களிப்பு இல்லைன்றது வேற. ஒரு அரசியலமைப்பு சாசனத்தின்படி இது இயங்கக்கூடிய நாட்டில் சாதிகளின் பெயரால் சங்கங்களை வைக்கிறத நம்ம அனுமதிக்கலாமா வேணாமான்ற கேள்வி வேற. இது ரெண்டையும் போட்டு குழப்பிக்காது. அரசியலமைப்பு சாஸ்திரத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய இடத்துல நீதிமன்றத்து ரோல் இல்லையா? நீதிமன்றம் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸில் சமூக நீதி காப்பாற்றப்படணுன்றது வேறங்க. அந்த சப்ஜெக்டை நான் மறுக்கலைங்க, அது பேசுவோம். ஆனால் ஒரு அரசு சாதியின் பெயரால் சங்கங்களை வைக்கலாமா கூடாதா அப்படின்ற கேள்வி எதுக்கு நீ பதிலே சொல்லாமல் தள்ளி போடுற? நீங்கள் நியாயப்படுத்துறதுன்னு எல்லாத்தையும் நியாயப்படுத்துறீங்க. ரெண்டாவது நீங்கள் பெரிய பெரிய விஷயங்களை போட்டு குழப்பிக்கிறீங்க. இந்த கவர்மெண்ட்டில் நடக்கிற தவறுகளை சுட்டி காமிச்சா ஒரு லெவலுக்கு மேலே நீ இந்த கவர்மெண்ட்டோட தவறுகளை சுட்டி காமிச்சா நீ அவங்க பக்கம் போயிட்ட அப்படின்றது ரொம்ப தவறான பார்வை. அது வந்து கடைசி வால்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி பண்ணுறது அவங்களுக்கு சாதகமாக இருக்குன்னா நீங்கள் தப்பான பார்வையில் பார்க்குறீங்க. உங்களுக்கு இன்னும் அந்த புரிதல் இல்லை. யாருக்கிட்டையும் ஏன் நேரமே வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. திமுகவை எதிர்க்கிறதால ஒருத்தன் பிஜேபிக்கு துணை போகிறான்னா அது ரொம்ப தவறான பார்வை. இன்ஃபேக்ட் பிஜேபியை இங்கே ரத்ன கம்பளம் விரித்து உள்ளே அலோவ் பண்ணுறது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்கக்கூடிய தவறுகள். இப்போ என்னை போன்றவர்கள் அந்த தவறுகளை சுட்டி காட்டுறது எதற்காகனா நீங்கள் பண்ணுறதால அவன் வந்து உட்கார போகிறான்டான்றோம். இப்போ நான் சொல்லாமல் இருக்கிறதால வராமல் இருந்துட போகிறானா? இப்போ நான் அமைதியாக இருக்கணுமா? இல்லை, இப்போ நான் என்ன சொல்ல, என்ன மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணணும் அதுக்கு சொல்லுங்கள். இல்லை, நான் உங்களை மாதிரி இருக்கணும் என்ன பண்ண நான் சொல்ல முடியல. இல்லை இப்போ இந்த கேள்வி நீங்கள் கேட்க முடியாது. ஆமாம், அதனால் நீங்கள் பதிலை நீங்கள் சொல்லணும். நீங்கள் கேட்டீங்கல்ல, கேட்டிங்கன்னா அந்த பதிலை நீங்கள் சொல்லணும். இல்லைன்னா கேட்டுக்கூடாது, டெஃபினட்டாக கேட்டுக்கூடாது. நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பதில் இருக்குது, அது நீங்கள் எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்கள். தப்பு இல்லை, இது ஒரு விவாதம், இது ஒரு டைலாக். இல்லை, இப்போ உங்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது திமுக வந்து இது போன்ற சாதி ரீதியான சிக்கல்கள் இந்த அளவுக்கு வேறு ஒன்று இருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனை வந்து அட்ரஸ் பண்ணாமல் அதுக்கு தேவையில்லாத நீங்கள் வந்து இப்படி ஒரு டைட்டில் நீங்கள் வச்சுருக்கீங்க, டைட்டில் பிரச்சனை இருக்குது, டைட்டில் மாற்றுங்க அப்படிங்கிறது உங்களுக்கு பிரச்சனையா? அல்லது இந்த பிரச்சனை அட்ரஸ் பண்ணுன்னு நீங்கள் சொல்லுங்கள், அட்ரஸ் பண்ணிவிட்டு அந்த டைட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க, அதை கைட் பண்ணிக்கலாம். நீங்கள் எதை விஷயத்தை இல்லைங்க, சமூக நீதி பேசின கட்சியோட ஆட்சியில் இந்த 4 ஆண்டுகளில் இவ்வளவு கொடுமைகள் தலை தூக்கி நடக்குது. பிஜேபின்ற ஒரு இஷ்யூவை காமிச்சு இவங்க நிறையா தவறுகளை பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் தொடர்ந்து இந்த தவறுகளை அனுமதிச்சிங்கன்னா பிஜேபி கால் ஊன்றதை தவிர்க்க முடியாது. அது ஒன்று. அவன் கால் ஊன்றானோ இல்லையோ, இங்கே நீ பண்ணக்கூடிய இத்தனை தவறுகளும் நீ பேசுகிற சமூக நீதிக்கு எதிரானது, தலித் மக்களுக்கு எதிரானது. லஞ்ச லாவணியத்தை அனுமதிக்க முடியாது, ஒரு அளவுக்கு மேலே அனுமதிக்க முடியாது. வாரிசு அரசில் கேள்வி கேட்கணும். இந்தியா பூரா இருக்குன்னு நியாயப்படுத்தாத. நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்களா, வந்துட மாட்டாலாம் ஸ்ட்ரைட் கொஸ்டின் நீங்கள் போட்டிங்க. இவன் இவ்வளோ தூரம் பண்ணுறதால தான் அவன் வரப்போகிறான்ற நான் அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? இந்த 4 வருஷம் நடந்துகிட்டு இருக்க அட்டூழியங்களை காம்ப்ரமைஸ்ன்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மிகப்பெரிய அளவில் இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க வெளியில் தெரியாமல். மேபி அவங்க நிர்வாகத்தை காப்பாற்றுறதுக்கு அவங்களுக்கு தேவையாக இருக்கலாம், ஆனால் இவங்களால் காப்பாற்றவும் முடியாது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள். அதாவது இப்போ பிஜேபி மெயின் எனிமி தமிழ்நாட்டில். இந்தியாவிலே பிஜேபிக்கு எதிரான ஒரே மாநிலம் தமிழ்நாடு, அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. 3 தேர்தல்களில் அது என்னமோ திமுக வந்ததால் இல்லை, ஜெயலலிதா தடுத்து நிறுத்தினாங்க. எப்படி தடுத்து நிறுத்தினாங்க? மோடியா லேடியான்னு கேட்டு. தமிழ் மண் அது. இங்கே எவனாவது எதிராக போனான்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் காலி ஆகும். அதே 19 தடுத்து நிறுத்தணும். 21 எப்படி 75 சீட்டு ஜெயிச்சான்? 75 திமுக அவங்க 4 பிஜேபி 4 தான் ஜெயிச்சாங்க. கூட்டணி நின்னாங்க. 19 சைபர் ஆனால சார். அவங்க ஜெயிச்ச இடம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேஸ் இருக்கிற இடம். உடனே அடுத்த கோல் போஸ்ட்டை மாற்றுறீங்க. ஓகே, சைபர் ஆகிட்டு 2 வருஷத்தில் 75 சீட் எப்படி ஜெயிக்கிறான்? அது பார்லிமெண்ட்டு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 13 சீட் வருது. அவன் 4 சீட் தான் சைபர் ஜெயிச்சான்றது கிடையாது. 19ல் 38, ஆல்மோஸ்ட் 0. 2 வருஷத்தில் 75 13 சீட் வருது. எப்படி ஜெயிச்சான்? ஓகே, அப்போ அதன் மூலமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மக்களே அந்த அரசியல் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறீங்க? இல்லை, பார்லிமெண்ட் வேறு, அசம்பிளி வேறு. அசம்பிளின்னு வந்ததுன்னா பிஜேபி கூட்டணி இருந்தாலும்
லோக்கல் ஃபேக்டர்ஸில் அடி வாங்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் மறுக்கல அதை. ஆனால் இப்படியெல்லாம் பேசுகிறதால அவன் வந்துருவானா, நீங்கள் பேசுகிறதால அவன் வந்துட மாட்டானா நீங்கள் என்ன கேட்குறீங்க? அதுக்கு நானா பொறுப்பு? நான் இருக்கிற குறைய சுட்டி காமிக்கிறேன். நீ பேசுகிறதால அவன் வந்துருவான்னா நான் தலைகீழ வைக்கிறேன். அதை நீங்கள் இப்படி இருக்கிறதால தான் அவன் வருவான்றேன். இந்த தொடர்ந்து ஒரே இஷ்யூ வச்சுலாம் டாமினேட் பண்ண முடியாது பாலிடிக்ஸை, ஞாபகம் வச்சுக்கோங்க. 19, 21, 24, 26 அப்படி இருக்காது. மோடி எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்புன்ற ஒற்றை காரணியை வச்சு நீ ஜெயிக்கவே முடியாது. 5 வருஷ பர்ஃபார்மன்ஸுக்கு பிறகு நீ போகிற அந்த 5 வருஷ பர்ஃபார்மன்ஸில் லஞ்ச லாவணியம், சாதிய கட்டமைப்பில் நடந்த ஊழல்கள், வாரிசு அரசியல் எல்லாம் பேசப்படும். இது எல்லாத்துக்கும் நீ பாஜக எதிர்ப்புன்ற ஒரே கேடயத்தை கொண்டு நிறுத்துறல்ல, அது 26ல் செல்லுபடி ஆகாதுன்றது தான் என் பாயிண்ட். ஓகே, இப்போ நீங்கள் அவங்ககிட்ட இருக்க ஒரு பிரச்சனை நீங்கள் அட்ரஸ் பண்ணுறீங்க. இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்னன்னு சொன்னாங்க, உங்களால் கைட் பண்ண முடியுமா? இது சொல்யூஷன் அப்படின்னு மாதிரி ஏதாவது ஏங்க, நான் ஒரு இண்டிவிஜுவலுங்க. நான் என்னங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொடுங்க, சர்வரோக நிவாரணையா? நான் கொஞ்சம் ஒழுங்காக இருக்கடான்றோம். நான் கேட்குறேன் உங்களுக்கு, நான் தலித் மக்களுக்கு எதிராக இழைக்கப்படுற கொடுமைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. பிரசாந்த் கிஷோர் தந்தி பேட்டியில் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. அதில் பல விஷயம் முரண்பாடாக பேசியிருக்காரு. ஆனால் ஒரு பாயிண்ட் ரொம்ப கரெக்டு. கூட்டணி கட்சிகளோட வாக்கு வங்கி செதறிக்கிட்டு இருக்கு. 21 இருந்த வாக்கு அப்படியே அவங்களுக்கு போகிறது கிடையாது. இவங்களோட கோர் ஓட் பேங்க் டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்குது. அது 1%, 1.5% இருக்கலாம். யார் லெஃப்ட்டு சாம்சங் இஷ்யூவில், அரசு ஊழியர் பிரச்சனையில், அதிலெல்லாம் திமுக 21 நம்பி போட்டோம், இப்போ போட மாட்டோம். சிபிஎம்மோட முத்தரசனும் சண்முகமும் போய் வேணால் அண்ணா அறிவாலயத்தில் கட்டிப்பூச்சி டீ சாப்பிட்டு கழுத்து போடலாம், ஓட்டு திரும்பாது. அதே மாதிரி திரும்ப வேணால் ஸ்டாலினோட கொஞ்சம் கொலாவலாம். தலித் ஓட்டு 21 மாறின மாதிரி மாறாது. அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது கீழே. வேங்கைவேல் ஒரு இன்சிடென்ட் மட்டும் இல்லைங்க, எத்தனை இடங்களில் தலித்துகளுக்கு எதிராக கொடுமைகள் நடக்குதுங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, எவிடன்ஸ்க்கு எதிராக போய் பேட்டி எடுங்க. என்ன விட்டுருங்க, என்னை பற்றி உங்கள் கருத்து எதுவாக வேணால் இருந்துட்டு போட்டோம். எவிடன்ஸ்க்கு எதிர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் தலித் செயற்பாட்டாளர்கள் ரொம்ப முக்கியமானவர். எவிடன்ஸ்க்கு எதிர் ஹென்றி திப்பேன், இவங்க 2 பேரை மட்டும் நீ பேட்டி எடுங்க. அவங்க கொடுக்குற டேட்டாவை பாருங்கள். நீங்கள் ஓப்பன் மைண்டோட போய் அவங்ககிட்ட பேட்டி எடுங்க, அவங்க பேசுவாங்க. ஆல்ரெடி எவிடன்ஸ் எடுத்திருக்கேன். வேங்கைவேல் பிரச்சனை, வேங்கைவேல் மட்டும் இல்லை, ஓவராலாக எடுங்க. வேங்கைவேல் ஒரு இஷ்யூ. இந்த 4 வருஷத்தில் தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கு எதிராக இழைக்கப்பட்ட கொடுமைகள், அதில் அரசோட பங்கு என்ன? இதில் ஒரு இன்சிடெண்ட்டில் கவர்மெண்ட் என்ன பண்ணுது பண்ணலன்றது முக்கியம் இல்லை. சிஸ்டத்தோட ரெஸ்பான்ஸ் என்ன? பைக் ஓட்டினான்னு காலை வெட்டுறான், கையை வெட்டுறான். அந்த இடத்துல சமதர்ப பைக் பேரணி நடத்தினா உனக்கு என்ன கேடு? அதை மீறி அந்த இளைஞர்கள் நடத்துகிறாங்க. அத்தனை பேர் மேலே நீ கேஸ் போட்டுரு. சார் ஓகே, எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ நாங்குநேரில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. ஆமாம், பெரிய இஷ்யூ நடந்துச்சு. இப்போ இது குறித்து பிரின்ஸ் கஜேந்திரன் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் என்னன்னா, கீழே இருக்கிற இப்போ காவல்துறை கட்டமைப்புகள் ஒரு மாதிரி இருக்குது. காவல்துறை கட்டமைப்பு ஃபுல்லாகவே சாதி ரீதியான இறுக்கமான கட்டமைப்பு தான் இருக்குது. உள்ளே என்ன நடந்துச்சுன்னா பல விஷயங்கள் சொன்னார். அப்போ என்னோட கேள்வி என்னன்னா, அரசு நிர்வாகம், நான் என்னோட விஷயத்தை சொல்லுவேன், அரசு நிர்வாகம் 2 இருக்குது. நிர்வாகம் ஃபுல்லாகவே சாதி கட்டமைப்பு ரொம்ப இறுக்கமாக பிணைக்கப்பட்டிருக்கு. பட் அரசு ஒரு ஐடியாலஜி பேஸில் இயங்கக்கூடிய ஒரு அரசாக இருக்குது. பல அந்த ஐடியாலஜியை நிர்வாகத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முயற்சி பண்ணுது. அது சில இடங்களில் வெற்றி பெறுது, சில இடங்கள் தோல்வி அடைதுன்ற ஒரு விளக்கத்தை அவங்க தரப்புல கொடுக்குறாங்க. இதை அவளும் ஒரே இடத்தை சரி பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பிரச்சனையை எப்படி தான் அந்த அரசு அட்ரஸ் பண்ணணும்? சாதிய கட்டமைப்பு 2000 வருஷமாக ஊறினது, ஒரு நாளில் மாற்றிட முடியாதுன்றதுலாம் தேனொழுக பேசுறது. நாளைக்கே எல்லாம் மாறிடும்னு யாரும் சொல்ல. குவாலிட்டேட்டிவாக டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. போய் நாங்குநேரில் பையனை வெட்டுறான், சின்ன பையனை, இன்னொரு சின்ன பையன் வெட்டுறான். 2 பேருமே ஜுவனையில். வெட்டின பையனை ஜெயிலுக்கு கூட அனுப்ப முடியாது, கூர்நோக்கு இல்லத்துக்கு தான் அனுப்ப முடியும். அங்கே சாதி புறையோடி போய் கிடக்குது, பிரச்சனையை மறுக்கலை. மந்திரி போய் என்ன பேசுகிறாரு? அங்கே அளவுகோல் எதுன்னா அந்த பையன் இவனை வெட்டினது கிடையாது, அது 2000 வருஷமாக இருக்க பிரச்சனை. அங்கே போய் மகேஷ் என்ன பேசினார்? அவரை மிகச்சிறந்த தனியார் பள்ளியில் சேர்த்து படிப்பு, நான் அவரோட கல்விக்கு நான் பொறுப்பேற்கிறேன், நீ யார் பொறுப்பேற்றுக்கிறதுக்கு? உன் அரசு பள்ளியில் இதை சரி பண்ண முடியலன்னா நீ எதுக்கு மந்திரியாக இருக்க? அளவுகோல் அது. திராவிட மாடல் ஆட்சியோட அளவுகோல் 75 வருஷமாக நாங்கள் செஞ்சு கீழ்ச்சிட்டோன்றீங்கல்ல, அளவுகோல் அது. சாதி சங்க மாநாட்டில் உன் மந்திரியும் கலந்துக்கிறான். இது 2000 வருஷம் பிரச்சனையா? எத்தனை மந்திரி சாதி சங்க மாநாட்டில் கலந்துக்கிறான்? கனிமொழி எதுக்கு போய் நாடார் சங்க மாநாட்டில் கலந்துக்கிறாங்க? இதெல்லாம் கடந்து போகணுன்றீங்களா மக்கள்? இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இவங்க சொல்கிறதா ஒரு பேச்சு தான், நடைமுறையில் எல்லாருமே சாதி ரீதியான தலைவராக தான் இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. நான் என்ன சொல்கிறேன், நீ ஓட்டு வாங்குறதுக்கு நீ போய் சாதி அடிப்படையில் கேண்டிடேட்டை போகிறத கூட நான் கேட்கல, அது வேற. நான் திரும்ப சொல்கிறேன், அதுக்கு நடுப்புற இருக்க வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். மந்திரி சாதி சங்க மாநாட்டில் கலந்துக்கலன்னா ஒன்றும் குடிமொழி கிடையாது. இவன் ஏன் போய் கலந்துக்கிறான்? அப்போ என்ன மெசேஜை நீ கொடுக்குற? இல்லை, விருப்பப்பட்டு தான் கலந்துக்கிறாங்க. 100% விருப்பப்பட்டு தான் கலந்துக்கிறான். உன்னை எவன் நிர்பந்திச்சான்? கேண்டிடேட் போடுறதுல ஜாதியை பார்க்கறத நான் சொல்லலப்பா, அது வேற விஷயம். அது புறையோடி போனது, அது 2000 வருஷம் பிரச்சனை. மந்திரி அதுக்கு போய் ஜாதி சங்கம், ஒரு பக்கம் ஜாதி சங்க மாநாட்டிலையும் இவன் கலந்துப்பான், இன்னொரு பக்கம் பெரியாரையும் இழுத்துப்பான், இன்னொரு பக்கம் பிஜேபியும் எதிர்ப்பான், இன்னொரு பக்கம் தலித்துகள் அவங்க சாதாரண உரிமைகளுக்காக போராடினாங்கன்னா அவங்க மேலே ஊர்பட்ட கேஸை போடுவான். இதுதான் திராவிட மாடலை. அப்போ காரி தான் துப்புவான். நீ கடைசி வாள்னு சொல்கிறது எதுக்கு? உன் மேலே இருக்க நம்பிக்கையில் அந்த வாள் தானே சரிஞ்சு விழுந்துன்னு இருக்குது. நானா பொறுப்பு இதுக்கு? எப்படி போய் மந்திரி கலந்துக்கிறேன் சாதி சங்க மாநாட்டில்? அதிமுக மந்திரி கலந்துட்டா கூட நான் விட்டுருவேன். உன்ன மாதிரி பெரிய புரட்சியெல்லாம் பேசலை.
சமூக நீதி காவலர்கள் இல்லை, திராவிட மாடலில் 4 மந்திரி பெயர் சொல்கிறதுக்குன்னா வெளிப்படையாக ஜாதி சங்க மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. எப்படிங்க இது? இந்த முரண்பாடை எப்படி விளக்குவீங்க? இதெல்லாம் நாங்கள் கடந்து போகணுமா? பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும். உன்னால தாண்டா பிஜேபி வரப்போகுது. அதனால் இதை புரிஞ்சுக்கோங்க. திமுக விமர்சிக்கிறவங்கள பிஜேபி ஆதரவாளர்கள் என்றைக்குமே நினைக்காதீங்க. அந்த பார்வையே தவறான பார்வை. நான் இப்போ இவ்வளோ தூரம் என்னோடய ஸ்டாண்டுக்கு நான் இவ்வளோ தூரம் விளக்கங்களை கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் விளக்கத்தை கொடுங்க. நான் ஏன் இவங்களை எதிர்க்கிறேன்றதுக்கு இவ்வளோ விளக்கத்தை கொடுக்குறேன். இத்தனைக்கும் 3 எலெக்ஷன் இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன். 4 வருஷத்தில் என்ன மெச்சத்தகுந்த ஆட்சியாக நடக்குது? வேறு வழி இல்லை. பிஜேபி வந்துடக்கூடாதுன்றது ஒரே காரணத்துக்கு தான் இவங்களை ஆதரிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இவங்கள் அந்த நியாயங்களை இவர்களே சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். இது அவ்வளோ செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு மந்திரியை வச்சுட்டு நீ நியாயப்படுத்துறியா? சுப்ரீம் கோர்ட் காரி துப்புறான், லிட்ரலி காரி துப்புறான். கடந்து போக சொல்கிறீங்களா? இது உங்கள் எல்லா நியாயங்களையும் அடிக்குது இல்லை? பிஜேபி எதிர்க்கிறதுக்கு ஒரு யோகியதை வேணும்ல. நீ எந்த யோகியத்தையும் இல்லாமல் போய் பிஜேபி ஏற்றினா நான் ஏற்றுப்பேன் உன்னை. எனக்கு புரியுது இந்த லார்ஜர் டிபேட். இவ்வளவு பேசியும் பிஜேபியா திமுகவை யாரா பெரிய எனிமினா பிஜேபி தான் பெரிய எனிமி, எந்த சந்தேகமும் இல்லை. திருவாளர் பொதுஜனம் எப்படி ஏற்றுப்பான்? அவன் இவ்வளோ நுட்பமாக அவன் பார்க்க மாட்டான். கிளாசிக் கேஸ் செந்தில் பாலாஜி விஷயம் நம்மளே பேசியிருக்கோம் இங்கே. இதை நாளைக்கு வருது கேஸ். நீ மந்திரியாக இருக்கணுமா இல்லையா 5 தடவை கேட்குறான் கோர்ட். இன்ன வரைக்கும் கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ணல. இதே எடப்பாடி பீரியட் நடந்தால் எவ்வளோ பேசியிருப்பாங்க? யோசிச்சு பாருங்கள். சார், இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து திமுக கவர்மெண்ட்டை ஸ்டாலின் கவர்மெண்ட் வேறு, கலைஞர் கவர்மெண்ட் வேறு அப்படின்னு நீங்கள் பிரித்து பார்க்குறீங்களா? இவரோட தலைமையில் தான் பிரச்சனை இருக்குன்னு பார்க்குறீங்களா? அல்ல ஓவராலாக இப்படி தான் இருக்காங்க, டிஎம்கே இப்படி தான் இருக்காங்க? இதெல்லாம் கோல் போஸ்ட்டை மாற்றுறதுங்க. அவர் செத்து போட்டார் கலைஞர். அவரை பற்றிலாம் இப்போ பேச விரும்பல. இப்போ இருக்கவங்கள பற்றி தான் என்னால் பேச முடியும். நீங்கள் கேட்டீங்க இப்படி பேசுகிறதால திமுகவை நீங்கள் தொடர்ந்து விமர்சிக்கிறதால பிஜேபி வந்துருமான்னு கேட்டீங்க. வரலாம். நானாக பொறுப்பு அதுக்கு? இவங்க தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்டாங்கன்னா நான் எப்படிங்க பொறுப்பாக முடியாது? நான் தெளிவாக இருக்கேன். என்னுடைய ஸ்டாண்டில் எந்த முரண்பாடுமே கிடையாது. இது அவ்வளவும் வந்து இப்போ ட்ரம்ப்பை பற்றி பேசிட்டு இருக்கும்போது வந்து ட்ரம்ப் வந்து அவர் என்ன செய்யறா அவருக்கு தெரியலங்க. சில நேரத்தில் அவங்களுக்கு மூளை வேலை செய்யாது. இந்த மாதிரிலாம் போயிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அப்படின்ற விஷயத்தை நீங்கள் குறிப்பிடுறீங்க. இங்கே திமுக அரசு வந்து அந்த மாதிரி தான் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படியே விட்டுறாங்களா? அல்லது அவ்வளவும் தெரிஞ்சே பர்பஸ் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சே கூட இந்த விஷயத்தை வந்து நடவடிக்கை எடுக்காமல் அமைதியாக இருக்காங்களா? எப்படி இதை பார்க்க வேண்டியது? தெரிஞ்சுதான் இருக்காங்க. அவ்வளவும் தெரிஞ்சுதான் செய்கிறாங்க. ட்ரம்ப்போடலாம் ஒப்பிடாதீங்க நீங்கள். அது வேறு விஷயம். அது ட்ரம்ப்போட தனிப்பட்ட ஆளுமையில் சில சிக்கல்கள் இருக்குது. பட் அங்கே அமெரிக்கன் சிஸ்டத்தில் ஒரு கோளாறு இருக்குது. அந்த சிஸ்டத்தோட ரெப்ரஸன்டேட்டிவ் அவர் இருக்கார். அதில் மாற்று கருத்து இல்லை. இவங்கெல்லாம் தெரிஞ்சு தான் செய்கிறாங்க. இவங்க ரொம்ப ஷார்ப். இவங்க ட்ரம்ப்போடலாம் இவங்களை ஒப்பிடுறதே ரொம்ப தவறு. திஸ் பீப்புள் இவங்க ரொம்ப தெளிவானவங்க. இவங்க அப்போ தெரிஞ்சே செய்கிறாங்கன்னா இப்போ தெரிஞ்சே பாஜகக்கான ஒரு ஒரு வருகையை ஏற்படுத்தி தராங்க. தெரிஞ்சே தான் அவ்வளோ விஷயத்தை செய்கிறாங்க. நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வார்த்தையை வாயில் போடாதீங்க. இவங்க தெளிவாக சொல்லிட்டாங்கன்ற நான் அதோடு நம்ம நிறுத்தணும். எல்லாத்துக்கும் போய் நான் சர்வரோக நிவாரணி கிடையாதுங்க. எல்லா கேள்வியும் என்கிட்ட பதிலும் கிடையாது. நான் ப்ராட் கைட்லைன்ஸும் உங்களுக்கு கொடுப்பேன். உங்களுக்கு புரிஞ்சுக்கட்டும், பிடிச்சா எடுத்துக்கோங்க, விட்டுருங்க இல்லாட்டி அவ்வளோதான். எல்லாத்துக்கும் போய் நான் டீட்டெயிலாக பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். அப்போ அதுலேயே இருக்குது. உங்கள் கேள்விக்கான எல்லா பதில்களும் அதுலேயே தான் இருக்குது. சார், நீங்கள் ரொம்ப முக்கியமாக அந்த ஊழலை குறிப்பிட்றீங்க. திமுகவோட இந்த 4 ஆண்டு ஊழல் நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. ஊழலுக்காக தமிழ்நாடு மக்கள் வந்து தண்டிச்சிருக்காங்க. கடந்த காலத்தில் வந்து ஜெயலலிதா நம்ம பார்த்துருப்போம். ஊழலுக்காக மக்கள் தண்டிச்ச அரசு அப்படின்ற மாதிரி நம்ம விஷயத்தை பார்த்துருக்கோம் தமிழ்நாட்டில். இல்லைங்க, கடந்த காலங்களில் வந்து தண்டிச்சாங்களோ தண்டிக்கலையோ மாற்று வந்து திமுகவுக்கு மாற்று அதிமுக மாற்று திமுகன்னு இருந்தது. இப்போ என்ன நிலைமைன்னா, இன்னொரு மிகப்பெரிய எதிரி, இந்தியாவோட மிகப்பெரிய எதிரி, அவன் தான் இந்தியாவை ஆண்டுக்கிட்டு இருக்கான். தமிழ்நாடு ஒன்று தான் இன்றைக்கி விழாமல் இருக்குது. எவ்வளோ நாளைக்கு விழாமல் இருக்கும்னு நமக்கு தெரியாது. அவன் வந்து பக்கத்தில் நிற்கிறான். அவன் எங்கே போவான்? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நான் தெளிவாக இருக்கேன். திரும்ப சொல்கிறேன். ஒருவேளை அடுத்த ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அமையக்கூடிய ஆட்சியில் பிஜேபியோட பங்கு பெரிய அளவில் இருக்கும். அதில் மாற்று கருத்து வேணாம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் இதே ஆட்சி தொடருது அப்படின்னா அதில் பாஜக பங்கு இருக்காது, பெரிய அளவில் இருக்காது. அல்லது இதுவும் நல்ல கேள்வி. இப்போ இருக்கிறத விட இவங்க இன்னும் கூட காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. அது வேறு மாதிரியான பிரச்சனை. பட் அது ஓரளவு டாலரபிள் லெவலில் தான் இருக்கும். நான் ஒத்துக்கிறேன். அது இந்த ஆட்சி தொடர்ந்ததுன்னா பிஜேபி மற்ற மாநிலங்களில் பண்ணுற அட்டுழியத்தை தமிழ்நாட்டில் பண்ண முடியாது. அது இன்னும் கொஞ்சம் தள்ளி போடப்படும், போஸ்ட்போன் ஆகும். ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுடுச்சுன்னா அது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும், ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைஞ்சாலும் அல்லது ஏடிஎம்கே விஜய் சேர்ந்து அவங்க ஆட்சி அமைஞ்சாலும் அதில் பிஜேபிக்கு பெரிய ரோல் இருக்கும். அது தமிழ்நாட்டுக்கு டிசாஸ்டர், மிகப்பெரிய ஒரு சாபக்கேடாக, பெரியதொரு ஆபத்தாகத்தான் வந்து முடியும். அதிலெல்லாம் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் யார் பொறுப்பு அதுக்கு? இவங்க ஓக்கியமாக இருந்தால் ஏன் ஜனங்க மாற்ற போகிறாங்க? இவங்க பண்ண எல்லா அட்டுழியத்தையும் உனக்கு கொண்டு வந்து உட்கார வைக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுன்னா அது இவங்க தான் காரணம். கூட்டணி கட்சியெல்லாம் கொத்தடிமையாக நடத்திக்கிட்டு, மீடியாவை கொத்தடிமையாக நடத்திக்கிட்டு, எவனும் பேசக்கூடாது எழுதக்கூடாதுன்னு பண்ணிட்டு கொடுத்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் எதுக்கு 1.5 லட்சம் அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தம் பண்ணுறான்?
கொடுக்கக்கூடாத வாக்குறுதியெல்லாம் கொடுத்துட்டு தான் நிற்கிறான். 12 லட்சம் அரசு ஊழியர்கள் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பெருசாக கொடுக்க போகிறான்றான். 2003 ஜெயலலிதாவுக்கு வந்து ஆபத்து இவருக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அதை பற்றி தெரியாமல் மடைமாற்றம் பண்ணிக்கிட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டாங்க, டீலிமிட்டேஷன் எடுத்துக்கிட்டாங்க. எத்தனை நாளைக்கு இதெல்லாம் ஏமாற்றுவீங்க? ரொம்ப நாள் ஏமாற்ற முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுன்னா அது உங்கள் தவறுகளால் ஏற்படுது. நீங்கள் ஒழுங்காக இருங்கன்றோம். நான் இப்படி தான் இருப்பேன், இந்தியா பூரா திருடுறான் நானும் திருடுவேன், இந்தியா பூரா வாரிசு அரசியல் நானும் வாரிசு அரசியல்னா அனுபவிங்க, உள்ளே வருவான். ஆட்சி மாற்றம் 26 ஏற்பட்டால் கண்டிப்பாக அதில் பிஜேபிக்கு பெரிய ரோல் இருக்கும், எழுதி வச்சுக்கோங்க. ஆட்சி மாற்றம் ஏற்படலைன்னா கொஞ்சம் நாளைக்கு அது தள்ளி போடப்படும். இவங்க இன்னும் காம்ப்ரமைஸ் 29க்குள்ளே பிஜேபியோட பண்ணுவாங்க. எப்படி பார்த்தாலும் இதுதான் யதார்த்தம். பாஜகன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் வந்து இப்போ திமுக போன்ற விஷயங்கள் இருக்குது, திமுகவோட தேவைகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான அந்த அரசியல் இருக்குது. சப்போஸ் பாஜகவே இங்கே இல்லை அப்படின்னா திமுக அரசியல் தேவையில்லை அப்படின்ற இடத்து வந்துடும். அப்படி தான் நான் பார்க்குறேன். எனக்கு பாஜகன்ற ஒரு கட்சி இல்லைன்னா திமுகக்கான தேவை எனக்கு இல்லை. என்ன கேட்டிங்கன்னா திமுகவோட தொண்டர்களோட பதில் வேறையாக இருக்கும். திமுகன்ற கட்சிக்கான இருப்புக்கான அவசியம் இன்றைக்கி பாஜக இருக்கிறதால தான் இங்கே இருக்குது. திமுகவை வாழ வைக்கக்கூடிய தெய்வங்கள் மோடி, அமித்ஷா. கோயில் கட்டி கும்பிடணும். நான் 3 எலெக்ஷன் இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன், திமுக தான் ஓட்டு போட்டேன். 16 ஜெயலலிதா போகணும், ஜெயலலிதா ஆட்சி வீட்டுக்கு அகற்றப்படணும்னு திமுக ஓட்டு போட்டேன். 19 மோடி ஃபேக்டரு, திமுக ஓட்டு போட்டேன். 21 சரி 10 வருஷம் ஆண்டுட்டாங்க, ஒரு சான்ஸு, திமுக ஓட்டு போட்டேன். 24 திமுக ஓட்டு போட்டேன். ஏன்னா மோடி வரக்கூடாதுங்க. தொடர்ந்து 4 முறை போட்டிருக்கேன். 2 பார்லிமெண்ட் 2 அசம்பிளி போட்டிருக்கேன். அதில் இப்போ ஜெயலலிதா ஃபேக்டர் விடுங்க, அந்த அம்மா இறந்துட்டாங்க. 3 தேர்தலாக நம்ம போடுறது எதுக்காக போடுறோம்? பிஜேபி ஃபேக்டரால் போடுறோம், இல்லாட்டி ஏன் போட போகிறோம்? பெரும்பாலானவங்க அப்படி தான் போடுறாங்கிறது என்னுடைய அவதானிப்பு. இப்போ தொடர்ச்சியாக வந்து நீங்கள் வந்து திமுக தான் வாக்களிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படி இருக்கும் பொழுது உங்களோட விஷயத்தை நான் பார்க்குறேன், நான் புரிஞ்சுக்கிறேன். என்னன்னா அப்போ திமுக வந்து எதிர்க்கட்சியாக இருந்தால் தான் அவங்க வந்து சரியாக ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. திமுக ஒரு மிகச்சிறந்த எதிர்க்கட்சி. அவங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அவங்க நல்லா இருப்பாங்க. ஆளுங்கட்சி ஆகிட்டாங்கன்னா அது சாபக்கேடாகவே மாறிடுது. திருந்துற மாதிரி தெரியல. மிகச்சிறந்த எதிர்க்கட்சி தமிழ்நாட்டில் திமுக தான். இன்னும் சொல்லப்போனால் ஒரு எதிர்க்கட்சி எப்படி செயல்படணுன்றதை மற்ற கட்சிகள் இன்றைக்கி திமுகவிடம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். எடப்பாடி பீரியடில் அவங்க என்ன அழகாக எதிர்க்கட்சியாக இருந்தாங்க. கொரோனாவில் யாரும் வெளியில் வரக்கூடாதுன்னா வீட்டு வாசலில் கொடி பூச்சி நிற்பார் ஸ்டாலின். இன்றைக்கி தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியே இல்லை. ஸ்டாலின் தான் தமிழ்நாடு வரலாறுல லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர். ஏன்னா அவருக்கு எதிர்க்கட்சியே இல்லை. கருணாநிதிக்கு எம்ஜிஆர் கருணாநிதி, ஜெயலலிதா கருணாநிதிக்கு ஜெயலலிதா, எடப்பாடிக்கு ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி தலைவரே இல்லை. ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம், எதிர்க்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டோட சாபக்கேடை இன்றைக்கி எதிர்க்கட்சி பலவீனமாக இருப்பது. மக்கள் நலனுக்காக எப்பொழுதும் போராடிய இடதுசாரிகள் இன்றைக்கு வந்து டோட்டலாக மொத்தமாக திமுகவோட கொத்தடிமையாக மாறி நிற்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் நிலைய வித்வான்களாக மாறி நிற்கிறாங்க. அவர்களும் கொத்தடிமைகளாக மாறி நிற்கிறாங்க. ஆதரிக்க வேண்டிய விஷயத்தில் ஆதரித்து, எதிர்க்க வேண்டிய விஷயத்தில் இதுதான் கூட்டணி கட்சியோட வேலை. தேர்தல் நேரத்தில் தான் கூட்டணி, கடைசி ஒரு மாதம். இப்போ நீ கூட்டணி கிடையாது, நீ எதிர்க்கட்சி தான். நீ திமுகவோட தொங்கு சதையாகவே இந்த கூட்டணி கட்சிகள் 2 இடதுசாரிகளும் விசிகாவும் காங்கிரஸும் மாறிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. இதை சொன்னால் அவங்களுக்கு கோவம் வரும். கள்ளக்குறிச்சி இன்சிடெண்ட்டில் சிபிஐ என்கொயரிக்கு ஹைகோர்ட் உத்தரவு போட்டதுன்னா சிபிஎம்முக்கு என்ன வந்தது? சிபிஎம் செய்தி தொடர்பாளர் துள்ளி குதிக்கிறார். அப்படியே சிபிஐ என்ன வானத்திலிருந்து வந்தவர்களான்னு தொலைக்காட்சி வாதத்தில் ஜட்ஜு காரி துப்புறாரு. ஸ்டேஷன் வாசலில் போட்டு சாராயத்தை விற்றாங்க. 70 பேர் செத்து போனான், தலித் மக்கள். சிபிஐ விசாரணை நடக்கிறதால திமுக கவர்மெண்ட் என்ன கவுந்துட போதா? இல்லை அதனால் திமுக கவர்மெண்ட் ராஜினாமா பண்ண நம்ம சொல்ல போகிறோமா? இல்லையே. மிகப்பெரிய ஒரு பேரழிவு. 70 பேர் கொல்லப்பட்டவங்க பூரா தலித் மக்கள். 100 பேருக்கு மேலே ஒன்றுமே வாழ்க்கையில் இனிமேல் பிரயோஜனம் இல்லாமல் செத்து போனவனாவது புண்ணியம் பண்ணவன் வாழ்க்கையை இழந்துட்டு நிற்கிறான். சமூகத்துக்கும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் பாரமமாய் நிற்கிறான். கை போய், காலு போய், கண்ணு போய், கிட்னி போய், தோல் வியாதியால் பாதிக்கப்பட்டு கள்ள சாராயத்தில் தப்பி பழைக்கிறவன் செத்து போகிறனோட கொடுமையானவன். சிபிஐ விசாரணைக்கு ஹைகோர்ட் உத்தரவு போட்டால் சிபிஎம்க்கு என்ன வந்தது? நான் சிபிஐ என்ன வானத்திலிருந்து குதித்தவர்களான்னு கேட்குறாங்க. வெக்கமாக இல்லை இதுக்கெல்லாம் போய் முட்டு கொடுக்கறதுக்கு? கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டு போய் காரி துப்பி சுப்ரீம் கோர்ட்டும் திரும்ப அனுப்பிச்சு இப்போ சிபிஐ விசாரணை நடக்குது. இதிலெல்லாம் எதுக்கு ஸ்டாலினுக்கு முட்டு கொடுக்குற? மோடி எதிர்க்கிறாரு, நீ முட்டு கொடுக்குற, ஒத்துக்கிறப்பா. புதிய கல்விக் கொள்கையில் முட்டு கொடு, மும்மொழி கொள்கையில் முட்டு கொடு, ஆளுநர் பண்ணுற அட்டூழியத்தில் முட்டு கொடுங்க, கவர்மெண்ட்டை காப்பாற்றுங்க, அண்ணாமலை பேசுறதுல முட்டு கொடுங்க, நியாயப்படுத்துங்க. கரெக்ட். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. கள்ளசாராய சாவில் 70 பேர் சாவனா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டால் அதை போய் எதிர்க்கிறீங்களே, வெக்கமாக இல்லை உங்களுக்கு? அப்போ இந்த மாதிரியான ரோலை நீங்கள் எடுக்கும்போது இது 26 காட்டும். அந்த ஓட் பேங்க், அதை தான் சொன்னேன். சிபிஎம்மோட செய்தி தொடர்பாளர்களும் சிபிஎம்மோட தலைவர்களும் சிபிஐயோட தலைவர்களும் போய் அண்ணா அறிவாலயத்தில் கூடி கொலாவி சமோசா டீ ஜாங்கிரிலாம் சாப்பிட்லாம். ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இதே தான் விசிகாகும். 2+2 0. 2011 என்ன? திமுக, காங்கிரஸ், பாமக, விசிகா 23 சீட்டு கூட வர முடியல. திமுக எதிர்கட்சியாக உட்கார முடியல. எதிர்கட்சியாக உட்கார முடியல. அந்த ஆன்டி கம்யூனிஸ்ட் இப்பவும் பொருந்தும் அப்படின்னு பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட அப்படி வந்துட்டு இருக்குன்னு நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட அப்படி இருக்குது.
நிலைமை மோசமாக இருக்குங்க. 2006 மீடியா வந்து எதிரொலிக்க தயங்குதுங்க. நான் இவ்வளவும் சொல்கிறதால இது வந்து இந்தியாவில் மோசமான கவர்மெண்ட்லாம் நான் சொல்லலை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற கவர்மெண்ட்டோடு ஒப்பிடும்போது நம்ம எவ்வளோ முன்னணியில் தான் இருக்கோம். அது இவங்க மட்டும் காரணம் இல்லை. காங்கிரஸ் காலத்துலேருந்து அதுக்கு பிறகு 60 ஆண்டுகள் திராவிட ஆட்சியில் எல்லாரும் மாறி மாறி அண்ணா, எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா, எடப்பாடி எல்லாரும் செஞ்சது, அதுக்கு முன்னால் காமராஜ், பக்தவச்சலம் எல்லாரும் பண்ணதோட விளைவை நம்ம அனுபவிக்கிறோம். நான் முன்னேறிய மாநிலம் தான், மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. வட இந்தியாவோட ஒப்பிடும்போது நம்ம சொர்க்கம் தான், அமைதி பூங்கா தான், மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. நம்ம அளவுகோல் படி பார்க்கணும், மோசமாக இருக்குது கீழே. சரி, தமிழ்நாட்டு அரசியலை நீ நீண்ட காலமாக கவனிச்சிட்டீங்க, அதனால் உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்குறேன். 2006 to 2011 அன்றைய கலைஞர் தலைமையான திமுக ஆட்சிக்கும் இப்போ இந்த 2021 to இப்போ 26 நோக்கி போகக்கூடிய ஸ்டாலின் தலைமையான திமுக ஆட்சிக்குமான வித்தியாசம், ரெண்டுத்துக்குமான ஆன்டி கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லைங்க, அப்போ எதிரொலி இருந்தது, இப்போ எதிரொலி இல்லை. இதுதான் ஆபத்தானது. நல்ல செய்தி மட்டும்தான் என் காதில் வேணும்னு முதலமைச்சர் நினைக்கிறார் என்றால் இந்த அரசை யாராலும் காப்பாற்ற முடியாது. இடிப்பாரே இல்லை ஏமராமன்னன், கெடுப்பார் இல்லான்னு கெடும். வட இந்திய ஊடகங்கள் எப்படி இருக்குதோ அதை விட கேவலமாக தமிழ்நாட்டு ஊடகங்கள் இருக்குது. 4 வருஷம் ஆச்சு, இன்னமும் அதிமுகவை தான் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கான். டெய்லி டிபேட் பண்ணுறோம். உலகமே அழிஞ்சாலும் அதிமுகவை தான் டிபேட் பண்ணுவானுங்க. ஒரு ஆளுங்கட்சி இருக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. நம்மளும் 1000 தடவை பேசிட்டோம். செந்தில் பாலாஜி இருக்குது, கள்ள சாராய சாவு இருக்குது, எவ்வளவோ இருக்குது. பேசினானுங்களா? நாளைக்கு வருதுங்க கேஸு. எவ்வளோ பெரிய நியூஸுங்க இது. ஒரு செய்தின்ற முறையில் ஊடகங்களை விவாதிக்கணுமா இல்லையா? இதே எடப்பாடி பீரியட் இருந்தால் வானத்துக்கு பூமி குச்சிருக்க மாட்டாங்க. அப்போ ஊடகங்கள் அவங்க கையில் மொத்தமாக கண்ட்ரோல். இதுதான் இவங்களுக்கு ஆபத்து. உண்மை தெரியல உனக்கு. 26 போட்டியை திறக்கும்போது தெரியும் ரிசல்ட்டு. இந்த மதவாத பாஜக இந்த வச்சு ரொம்ப நாள் நீ வண்டி ஓட்ட முடியாது, ஞாபகம் வச்சுக்கோ. அவ்வளோதான். பார்க்கலாம் சார். திமுக பற்றி பல விரிவான விமர்சனத்தை நீங்கள் முன் வச்சிருக்கீங்க. அதை எப்படி அந்த கட்சி எடுத்துக்குது அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். நன்றி. நன்றி.